Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard maths example 2.26 பார்க்கலாம். 3, 6, 9, 12, etc. 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது find the number of terms in the AP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சீரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. n equal to L minus A by D plus 1. இதான் பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் எல் அப்படின்னா பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் அப்படின்னு, லாஸ்ட் நம்பர் வந்து 111. ஏ அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3. அடுத்து டிஃபரன்ஸ் டி அப்படிங்கிறது வந்து டிஃபரன்ஸ் T2 மைனஸ் T1. அப்ப 6 மைனஸ் 3 ஈக்குவல் டு 3. ஸோ இதுக்கப்புறம் இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எல்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 111 மைனஸ் 3 by 3 பிளஸ் 1. 111ல இருந்து 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 108 அப்படின்னு வந்து கிடைக்கும். 108 by 3 plus 1. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணணும். 1 3 is 3, 3 3s are 9, பேலன்ஸ் 1, 6 3s are 18. அப்போ 36 plus 1 இருக்கும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 37. எக்ஸாம்பிள் 2.27. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பு -1, 16வது உறுப்பு 17 எனில் அதன் பொது உறுப்பை காண்க. Determine the general form of an AP whose 7th term is -1, 16th term is 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஏபி, இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, அந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அன் ஏபிக்கு டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலாவில் கொண்டு போயிட்டு நம்ம அந்த ஏக்கான வேல்யூவும் டிக்கான வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். உங்க டைரக்டா பாத்தீங்கன்னா ஏக்கான வேல்யூ என்ன, டிக்கான வேல்யூ என்னன்னு கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7th டேர்ம் T7 ஈக்குவல் டு -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி, இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். ஏக்கான வேல்யூ நமக்கு தெரியாது. ஏ பிளஸ் என்னுக்கான வேல்யூ வந்து 7 மைனஸ் 1 இன்ட்டு டிக்கான வேல்யூவும் தெரியாது, -1. ஏ பிளஸ் 7ல இருந்து 1 போச்சு அப்படின்னா 6 இன்ட்டு டி ஈக்குவல் டு -1. இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா 16th டேர்ம் 16வது உறுப்பு பார்த்தீங்கன்னா 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப T16 ஈக்குவல் டு 17. இதுக்கும் ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏ பிளஸ் என்கான வேல்யூ வந்து 16 மைனஸ் 1, டியோட வேல்யூ வந்து அப்படியே வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ பிளஸ் 16ல இருந்து 1 போச்சு அப்படின்னா 15 டி ஈக்குவல் டு 17. இதான் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் 2ல இருந்து ஈக்குவேஷன் 1 வந்து மைனஸ் பண்ணணும். ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் 15d ஈக்குவல் டு 7. ஈக்குவேஷன் 1 வந்து ஏ பிளஸ் 6d ஈக்குவல் டு -1. இப்போ இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஏ அல்லது டியோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த சிம்பிள் வந்து மாத்திக்கலாமா? இங்க பிளஸ் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் வந்து மைனஸ். இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ், இங்க மைனஸ் இருந்தா பிளஸ். ஒரு பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிடும். இப்போ 15ல இருந்து 6 வந்து மைனஸ் பண்ணணும், ஏன்னா ஒரு பிளஸ் இங்க வந்து மைனஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ பண்ணோம் அப்படின்னா 8d அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 17ல இருந்து 1 வந்து ஆட் பண்ணிக்கிறோம், ஏன்னா இங்க பிளஸ் 17, இங்க வந்து இதை பிளஸ்ஸா மாதிரி இருக்கும். இப்போ +1. இந்த சிம்பிள் வந்து நம்ம மாற்ற வேண்டாம். 17ல இருந்து 1 போச்சு அப்படின்னா 16 அப்படின்னு வரும். அப்ப d ஈக்குவல் டு 16. மல்டிபிளிகேஷன் 8 இங்க வரும்போது டிவிஷனா மாறும். 1 8 is 8, 2 8s are 16. அப்ப d யோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து a யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப d ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற இந்த வேல்யூ தான் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். d ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 1, அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 1க்கான அந்த டேர்ம் என்ன அப்படின்னா a பிளஸ் 6d ஈக்குவல் டு -1. a பிளஸ் 6 இன்ட்டு டிக்கான வேல்யூ வந்து 2 ஈக்குவல் டு -1. a பிளஸ் 6 2s are 12 ஈக்குவல் டு -1. a ஈக்குவல் டு -1 அப்படியே வச்சுக்கலாம். +12 அங்கே போகும்போது -12 மாறும். அப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -13. இப்போ ஏக்கான வேல்யூவும் டிக்கான வேல்யூவும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஏபி அப்படிங்கிற இந்த ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஏக்கான வேல்யூ வந்து -13 பிளஸ் n-1 அப்படியே இருக்கும். டிக்கான வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்னா 2 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். -13, இந்த 2 வந்து உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். 2 into n plus 2n, 2 into -1 -2.
இந்த 2n வந்து அப்படியே இருக்கும். -13யும் -2யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -15 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த tnக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 2n - 15. இதோட சம் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆர்டி டியூஷன் அண்ட் டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.